வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் முன்னாள் அரசு பொறுப்பாளர் அனந்தராமன் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முக்கியமான காரணம் 2 தினங்களுக்கு முன்பு தானப்பாளையம் பகுதியில் இருந்த ஒரு பள்ளியில் 1வது படிக்கின்ற ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பல நாட்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அது அந்த குழந்தை வெளியிலே சொல்ல முடியாமல் மிரட்டப்பட்டு அதற்கு பிறகு பெற்றோருக்கு தெரிந்தவுடனே மருத்துவர் சொன்ன பிறகுதான் இந்த உண்மை சம்பவம் என்ன என்று வெளியே வந்திருக்கு. அந்த பாலியல் பலாத்காரத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு காம கொடூரன் மணிகண்டன் என்பவர் ஆசிரியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரி மாநிலத்தை உலுக்கியிருக்கிறது. ஏற்கனவே சோலைத்தாண்டவன்குப்பம் பகுதியில் ஒரு படிக்கின்ற பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு பாலத்தின் கீழே வீசப்பட்டிருந்தது. புதுச்சேரி மாநிலமே குறித்திருந்தது. அது மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக பொறியியல் படிக்கிற பொறியியல் பல்கலைக்கழகத்தில் 1வது ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் பின்னணி இருந்தாலும் அதை பற்றி காவல்துறை கண்டுகொள்ளாமல் அரசியல் சார்பில்லாமல் நடுநிலையோடு விசாரணை செய்து அவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும். போஸ்கோ சட்டத்திலே அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து 3000க்கு மேற்பட்டவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு இதே இடத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். ஆனால் காவல்துறையின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. காவல்துறையானது இந்த வழக்கை முதலிலே விசாரிக்கவில்லை. அது மட்டுமல்ல, காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது. அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் இதனுடைய விளக்கத்தை கூற வேண்டும். ஏன் முறையோடு விசாரிக்கவில்லை காவல்துறை? யார் அழுத்தம் கொடுத்தார்கள்? யார் இதிலே பின்னணி? ஏன் இந்த வழக்கு மூடி மழக்க முயற்சி செய்தார்கள் என்பதெல்லாம் தெரிய வேண்டும்.